நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமார்த்தி நமக. இதனுடைய 810வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, தினசரி பிரிவ தியானம். இந்த 2 நாள் பேசலான்னு. ஸோ அகெயின் ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட். ஒரு 2-3 டாபிக் மட்டும் பார்த்துட்டு வச்சிடலாம். முதல் டாப்பிக்கு பூமாதாவாக உகமாதா அப்படின்ற டாபிக். பூமாதாவை கோமாதாக உருக்கொண்டதும் உண்டு. துவாபர யுகம் முடியும் நிலைக்கு வந்து கலியுகம் ஆரம்பித்த முந்தைய சமயம் உலகில் தீய அரசர்களின் வடிவில் அசுர சக்திகள் மேலோங்கிய அந்த காலத்தில் பூமாதேவியால் அந்த பாவச்சுமையை தாங்க முடியவில்லை. அப்போது பூமாதேவி அவருடைய சார்பில் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் முறையிட்டு பிரார்த்தித்து கொண்டதால் பகவான் கிருஷ்ணனாக அவதரித்தார். அந்த சமயத்தில் தன்னுடைய முறையீடு பகவானுடைய மனதை தொட்டு அவர் கீழிறங்கி வந்து தன்னை ரட்சிக்க வேண்டும் எனில் தானும் அவருடைய பத்தினியான பூமாதேவி உருவத்தில் இல்லாமல் அதைவிட அதிக பிரயத்துக்கும் பரிவுக்குரிய தாயான கோமாதா உருவத்தில் இருந்தால் முடியும் என்று பூமாதாகவே அவளே வந்து கோமாதாவை பிறப்படுத்தாலும் வருது. ஸோ கோமாதா உருவம் எடுத்துக்கொண்டு போனாள் என்று புராண கதை இருக்கிறது. அதற்கேற்றவாறு பகவானும் கோபாலனாக பிரிந்து அந்த அவதாரத்தில் கோகுலோடு பிரியமாக உறவாடினார். இது முதல் டாபிக். ரெண்டாவது, மனம் ஒருமுகைப்பட வேண்டும். பைத்தியம் பிடித்த ஒருவனால் ஒரு தடியை 1/4 மணி நேரம் கூட பிடித்து வைத்து கொள்ள முடியாது. ஆனால் நம்மால் அந்த தடியை பிடித்து வைத்து கொண்டு முடிகிறது. சூல வஸ்துவை நம்மால் பிடிக்க முடிகிறது. ஆனால் ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்ட நேரம் மறந்த நினைத்து கொண்டு என்றால் நம்மால் செய்ய முடியவில்லை. மறுகணமே சித்தம் ஓட்டமாக ஓடுகிறது. சினிமா படங்கள் ஓடுவது போல் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நினைக்கிறது. எனவே நாம் எவ்வாறு பைத்தியக்காரர்களை பற்றி நினைக்கிறோமோ அதுபோலவே மகான்களுக்கு நாமும் பைத்தியமாக தென்படுவோம். மனம் கட்டுப்படும் வரை எல்லோரும் பலவகைப்பட்ட பைத்தியங்களே. அழுக்கான கண்ணாடியைப் போல் நம்மளுடைய சித்தம் தோஷத்துடன் இருப்பதும் உருவப்படாமல் இருப்பதும் தான் காரணம். தோஷம் போனால்தான் மனம் ஒருமுகப்படும். மனம் ஒருமுகப்பட்டால்தான் உண்மை வழங்கும். அடுத்தது, சித்தம் மறைந்துவிடும். இத்தனை வருட காலம் எத்தனை கட்ட காரியங்களை செய்து நம்முடைய சித்தத்தில் அழுக்கை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அத்தனை நல்ல காரியங்களை செய்து சித்தத்தை தேய்த்து அந்த அழுக்கை போக்க முடியும். நல்ல கர்மானுஷ்டானங்களை செய்தால் சித்த சுத்தி வரும், நல்ல குணங்கள் வரும். ஒரு நாள் பாத்திரத்தை தேய்த்து விளை என்று ஆக்கிவிட்டால் போகுமா? நாளை அடுத்த நாள் என்று மீண்டும் மீண்டும் அதை தேய்க்காமல் இருந்தால் மறுபடியும் அழுக்காகும். அதுபோலவே நம் சிந்தனையும் விடாமல் அனுஷ்டானத்தால் சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிலையில் இந்த சித்தம் என்பதே மறைந்துவிடும். ஆத்மா மட்டுமே நிற்கும். சித்தமே இல்லாமல் போனால் பின்னர் அதை சுத்தம் செய்த வேலையும் இல்லாமல் போய்விடும். அதுவரை இந்த சுத்தப்படுத்தும் காரியத்தை செய்து நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சங்கீதன்றது ஒன்று சொல்றார். சங்கீத கலை என்பது கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் மோட்சத்தை பெற்று தரக்கூடியது. வீணை வாத்தியம் ஒன்றை வைத்து கொண்டு ஸ்வரசுத்தமாக வாசித்து ஆனந்தமயமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் போதும். யோகம் பண்ண வேண்டாம், தவம் பண்ண வேண்டாம், எளிதாக மோட்சத்தையே அடைந்து விடலாம். அதோடு யோகி யோகம் செய்தாலோ தபஸ்வி தவம் செய்தாலோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆத்மானந்தம் உண்டாகிறது. சங்கீதம் ஒன்றில்தான் அதை இசைப்பவர் மட்டுமின்றி கேட்பவர் எல்லோருக்குமே அதே அளவு ஆத்மானந்தம் உண்டாகிறது. வாய்ப்பாட்டு வீணை போன்ற ஸ்வரங்களோடு சேர்ந்த சங்கீதம் மட்டுமல்ல, மிருதங்கம் ஜால்ராபில் கூட நல்ல ஸ்வரத்துடன் நாதம் வந்து விட்டால் அந்த தெய்வீக ஆனந்தத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுறா இந்த இதில். அடுத்தது 5 உபசாரம்.
பஞ்சோபச்சாரிணி பஞ்ச சஞ்சோபச்சாரிணி வருது இல்லையா, அந்த 5 உபச்சாரங்கள் என்ன, அதனுடைய பாட்டத்தை என்னன்னு பார்க்க போகிறோம். ஐம்புலங்களாலும் அனுபவிக்கும் உலகாயுத விஷயங்களை பரமேஸ்வருக்கு அர்ப்பணை பண்ணும்போது மனோபாவனா பிறந்துதான் பஞ்சோபச்சாரம் 5 உபச்சாரங்கள். கோவிலிலும் வீட்டு பூஜைகளிலும் சுவாமிக்கு குறைந்தது 5 உபச்சாரங்களை பண்ண வேண்டும். சுவாமியின் விக்கிரகத்துக்கு சந்தனமிடுவது, புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்வது, தூபம் காட்டுவது, தீபாரதி செய்வது, நைவேத்தியம் பண்ணுவது ஆகியவை இந்த 5 உபச்சாரங்கள். இவற்றில் சந்தனமிடுவது கந்தம், அதாவது வாசனை என்பது பிருத்திவி தத்துவம் என்று மண்ணை குறிப்பது, புஷ்பம் ஆகாயத்தை குறிப்பது, தூபம் வாயுவை குறிப்பது, தீபம் அக்னியை குறிப்பது, நைவேத்தியம் என்பது அமிர்தமாகிய நீரை குறிப்பது. எனவே பஞ்சோபச்சாரத்தில் பஞ்சபூதங்களும் அடக்கம். பஞ்சபூதங்களில் இருந்துதான் ஐம்புலங்களில் அத்தனை நுகர்ச்சி வஸ்துக்களுக்கும் உண்டாகின்றன. ஆகவே பஞ்சோபச்சாரத்தில் ஈஸ்வரன், பிரபஞ்சம், ஜீவன் ஆகிய 3ம் ஒருமைப்படுத்தப்படுகின்றன. அந்த டெய்லி பூஜையில் இந்த 5 உபச்சாரமாவது மினிமம் பண்ணணும்னு சொல்கிறார். இந்த கடைசி டாபிக் இன்னைக்கு தலாயிலா மார்க்கர் பரமாச்சாரியோட ஆனந்தத்தை உள்ளே தேடும். பதவி, பணம், கௌரவம், பப்ளிசிட்டி என்று வெளியில் நமக்கு ஆனந்தம் கிடைப்பதாக நினைத்து ஓயாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பது சமுத்திரம் ஒரு சொட்டு நீருக்காக தவிப்பது போலத்தான். வெளிப்பொருள் எதுவாக கிடைக்காததால் நமக்கு குறை வந்து விட்டதா துக்கப்படுவது தவறு. நமக்கு குறையே இல்லை. நமக்குள் நாமே பூர்ண வஸ்து. நமக்கு அந்நியமான வெளி உலகம் எதுவுமே இல்லை. வெளியில் இருக்கும் அத்தனை ஆனந்தமே நமக்குள்ளேயே அடக்கம். வெளி மாதிரி இருப்பதில் இருந்து கொண்டு தானாக எது வந்தாலும் வரட்டும். சமுத்திரம் நதிகளை அடக்கிக் கொள்வது போல் அனைத்தையும் சேர்த்து கொள்வோம். எதுவும் வரவில்லையா, அதனால் நமக்கு என்ன குறை? நமக்கு உள்ளே இருக்கும் பரமாத்ம வஸ்துவின் சிறு திவலை தானே வெளியில் இருப்பது அனைத்தும் என்ற தெளிவோடு எப்பொழுதும் இருக்க முயல வேண்டும். இது ஆனந்தத்தை உள்ளே தேடுன்ற டாபிக்கு. இதோட இன்றைக்கு உண்டான தினசரி பரிவு தியானத்தினுடைய இதை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நமஸ்காரம்.